ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் முன்னந்திருவாய் மொழிப்பொள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தினமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி 53வது பாசுரத்தில் இந்த உபதேச ரத்னமாலையில இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிறதான சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தம் அவரே அருளி செய்த மற்ற 17 ரகசிய கிரந்தத்தை காட்டும் உத்கிருஷ்டதமமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறார். உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இது சகல சாஸ்திரார்த்த சாரம் அப்படின்றத சொல்லிட்டார் வியாக்கியானத்தில். வேதம், வேதாந்தங்கள், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் மற்றும் உள்ள ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், அந்த திவ்ய பிரபந்தாதிகளுக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்கள் இத்தனைக்கும் சார சங்கிரகமாக அமைஞ்சுடுத்து இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற ஒரு ரகசியார்த்த கிரந்தம். அப்போ முமுட்சுப்படி போன்றவைகள்லாம் கூட நம்மளுடைய ஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிவிக்க வருது. ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லி பூர்த்தி பண்ணிடுது. அதனால முமுட்சுப்படி காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் வரணும் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குன்னு தெரியுது. அந்த ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானம் அதை கேட்கச்சே பிராரம்பம் எதில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால் புருஷகார வைபவமான பிராட்டியினுடைய வைபவத்தை ஆரம்பித்து, அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்ற துவயார்த்தம் துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆரம்பித்து அந்த பகவத் பக்தியினுடைய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய சரம பருவ நிஷ்டையான ஆச்சாரிய பக்தியினுடைய எல்லையாக ஸ்ரீவச்சன பூஷணம் சொல்லிட்டு வரார். அதனால இதில் பிரதம பருவாவில் ஆரம்பித்து சரம பருவாவில் கொண்டு வந்து முடிக்கக்கூடிய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் வர்ணிக்கிறது போலே திருவடியாக பிராட்டி புருஷகார வைபவத்தை சொல்லி, ஏன்னா பெருமாளுடைய திருவடி ஸ்தானம் தானே பிராட்டிக்கு, அதில் ஆரம்பித்து திருமுடியாக ஆச்சாரிய வைபவத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறார். அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு விசேஷமாக இருக்கிறதுனால இது ஸ்ரீவச்சன பூஷணம் மற்ற ரகசிய கிரந்தங்கள் அவரே அருளி செய்த ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் காட்டிலும் உத்தமோத்தமமானது அப்படிங்கிறத சொல்லி இது புகழல விவார்த்தை மெய் இப்போது பொய்யில்லாத மனவாள மாமுனி ஆக்கிறதுனால நான் சொல்றது சத்தியத்துக்கு மேல சத்தியமானது அப்படின்னும், இது புகழுக்காக பேசுகிற வார்த்தை இல்லை, பிரசம்சா பண்ணுறது அப்படின்னு கீர்த்திக்கிறது அப்படிங்கிற ரீதியில் ஸ்துதிபரமாக இருக்கக்கூடிய வார்த்தையாக நான் சொல்லலை. யதார்த்தத்தை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். மெய் இப்போது நீங்களும் இதை ரசித்து ருசித்து பாருங்கோ, இதனுடைய அர்த்த கௌரவத்தை பாருங்கோ, இதனுடைய ஆழத்தை பாருங்கோ, அப்புறம் நீங்களே அதை ஒத்துப்பேள் அப்படிங்கிற சொல்லி முடிச்சார். இதில் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் தன்னுடைய அபிப்பிராயமான ஒரு வார்த்தை கூட ஸ்ரீவச்சன பூஷணத்தில் கிடையாது.
நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அங்கங்க என்னென்ன உபதேசங்களா சொல்லி வச்சிருக்காளோ, வார்த்தைகளா பேசி வச்சிருக்காளோ, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நூலாக அமைச்சார், பண்ணினார் அப்படிங்கிறத இந்த அடுத்த பாசுரத்துல சொல்லி, இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற பேர் பிற்காலத்துல வந்தவா யாரோ வச்சதா இல்லாத அவரே சுவாமி பிள்ளைலோகாச்சாரியரே இதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற திருநாமத்தையும் சூட்டின அழக இந்த அடுத்த பாசுரத்தை சொல்றார். முன்னம் குறவோர் மொழிந்த வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கற்றோர் தம் உயிர்க்கு மின்னணியாச் சேரச் சமைத்தவரே ஸ்ரீவசன பூஷணம் என்பேர் இக்கலைக்கு இட்டார் பின். இது சேரச் சமைத்தவர், சமைத்தவர்னா இந்த ஸ்ரீவசன பூஷணத்தை பண்ணினவர் அவரே அப்படிங்கிறதால சேரச் சமைத்தவரே ஸ்ரீவசன பூஷணம் என்னும் ஸ்ரீவசன பூஷணம் என் பேர் இக்கலைக்கு இட்டார். இந்த கிரந்தத்துக்கு அவரே பேரை சூட்டிட்டார். அப்போ பிற்காலத்தில் வந்தவா யாரும் இதுக்கு பேர் சூட்டலை, கிரந்த கர்த்தாவா இருக்கிற பிள்ளைலோகாச்சாரியரே இதுக்கு பேரை சூட்டினார் அப்படின்னு தெரியுது. இந்த பாசுரத்துக்கு வியாக்கியான அவதாரியை பண்றார் சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர். 54ஆம் பாட்டு. ஏவம் வித வைலட்சண்யத்தை உடைய இப்பிரபந்தத்துக்கு பக்தாவானவர் தாமே ததனு குணமாக திருநாமம் சாத்தினபடியே அருளை செய்கிறார். ஏவம் வித வைலட்சண்யத்தை உடைய பேர்பட்ட விலட்சணமான இந்த ரகசிய கிரந்தத்துக்கு பக்தாவானவர் பிள்ளைலோகாச்சாரியர். அவர் தானே இதுக்கு பக்தா சொன்னவர். அவர் தாமே ததனு குணமாக அந்த கிரந்தத்தினுடைய ஏற்றத்தை பார்த்து அதுக்கு அனுசரித்து இந்த திருநாமத்தை சூட்டினார். ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற திருநாமத்தை சாத்தினபடியை அருளி செய்கிறார். இந்த பாசுரத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். முன்னங்குறவோர் என்று தொடங்கி, அதாவது பூர்வ காலத்திலே பிள்ளைலோகாச்சாரியருக்கு அவ்வாறு உண்டானவர்களாய் நமக்கு நாதரான பூர்வாச்சாரியர்கள் அப்படிங்கிறார். முன்னங்குறவோர் அப்படின்னா யாருக்கு முன்னாடி வந்ததான ஆச்சாரியர்கள் அப்படின்னா சுவாமி பிள்ளைலோகாச்சாரியருக்கு முன்னாடி சுவாமி நம்மாழ்வார்லேருந்து தொடங்கி ஆதிகுருவாய் புவியில் அவதரித்ததான சுவாமி நம்மாழ்வார்லேருந்து தொடங்கி சுவாமி நாதமுனிகள், சுவாமி உய்யக்கொண்டார், சுவாமி மணக்கால் நம்பிகள், சுவாமி ஆளவந்தார், சுவாமி பெரிய நம்பிகள், சுவாமி ராமானுஜர், சுவாமி எம்பார், சுவாமி பராசர பட்டர், சுவாமி நஞ்சியர், சுவாமி நம்பிள்ளை, சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை, சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர். இதுதானே ஓரான் வழியாக வரக்கூடிய குரு பரம்பரை. அதில் பிள்ளைலோகாச்சாரியருக்கு முன்னாடி இருந்தவான்னு சொல்லிட்டதுனாலேயே வடக்கு திருவீதி பிள்ளை, நம்பிள்ளை, நஞ்சியர், பட்டர், எம்பார், சுவாமி ராமானுஜர், பெரிய நம்பிகள், மணக்கால் நம்பிகள், பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பிகள், உய்யக்கொண்டார், நாதமுனிகள், சுவாமி நம்மாழ்வார், இவா தான் முன்னங்குறவோர். பிள்ளைலோகாச்சாரியருக்கு முன்னாடி இருந்த குருமார்கள், ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறார். நமக்கு நாதரான பூர்வாச்சாரியர்கள், நமக்கு இவாள நாதர்கள். நாதமுனினே பேர் இல்லையா ஒரு ஆச்சாரியருக்கு, இவ அத்தனை பேரும் நமக்கு நாதர்கள். அப்படின்னா என்னன்னா நம்ம கட்டி ஆளக்கூடியவர்கள் இவாள்லாம். சர்வாத்மாக்களுடைய ஹிதத்தை குறித்து அருளி செய்த திவ்ய சூக்திகள் தன்னை மிகவும் தத் பிரச்சுரமாகும்படி இதுக்கு ஆப்த பிரமாணமாக அங்கீகரித்த ஆய்த்திவரித்தை பிரபந்தீகரித்ததென்கை அப்படிங்கிறார். சர்வாத்மாக்களுடையவும் ஹிதத்து குறித்து எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஹிதம், ஹிதம்னா நன்மை, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நன்மையை உத்தேசித்து சிந்தனை பண்ணி நம்ம பூர்வாச்சாரியர்கள், நமக்கு நாதனா இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும் அருளி செய்ததான திவ்ய சூக்திகள், பிரபந்தங்களோ தத் வியாக்கியானங்களோ, அதை தவிர ஸ்தோத்திர பிரபந்த ரூபமான பாசுரங்களோ, இதுக்கெல்லாம் விளக்கங்களோ எல்லாத்தையும் எடுத்து மனசுல வாங்கிட்டு இதெல்லாம் ஆப்த பிரமாணம் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இதமான உபதேசங்கள், சத் உபதேசங்கள் அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு அதை பிரச்சுரமாம்படி அதெல்லாம் பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணும். பிரச்சாரத்துக்கு கொண்டு வரணும்னா அவர் அப்படி அருள் செய்தார், இவர் இப்படி அருள் செய்தார் தனித்தனியாக துணுக்காக கொடுக்காத ஒரு ஒரு வரிசை கிரமமாக ஆரம்பத்திலேருந்து துவயார்த்தத்தை ஆரம்பித்து அதிலேருந்து சரம பருவியாக ஆச்சாரிய நிஷ்ட பர்யந்தம் ஒரு ஜீவன் படிப்படியாக மேலே ஏறி உயர்ந்த ஸ்திதிக்கெல்லாம் உயர்ந்த ஸ்திதி அவன் அடையறதுக்கு இதெல்லாம் பிரச்சுரிக்கணுமேன்றதுனால இந்த ஆப்த பிரமாணங்களை அங்கீகரித்த பிரபந்தீகரித்ததுங்க. இதை ஒரு பிரபந்தமாக அருளி செய்தார் ரகசிய கிரந்தமாக அப்படின்னு.
மொழிந்த வச்சனங்கள், அவெல்லாம் பேசின வார்த்தைகள். நம்மெல்லாம் பேசினோமானா அது பேச்சுன்னு ஆயிடும். ஆனா வார்த்தைன்னு சொன்னா பூர்வாச்சாரியர்கள் பேசினதெல்லாம் வார்த்தை. அதான் வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். வார்த்தையினுடையதான விசேஷனம், வார்த்தையினுடையதான விசேஷங்கள் தெரிஞ்சவா, பேச்சுக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவா, அவ வார்த்தையை கேட்கணுமானால் மாயவன் அன்று தெய்வத்தேரில் செப்பிய கீதை அப்படிங்கிறார் இல்லையா பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை சொன்னதான கண்ணனுக்கு ஆட்செய்யாத வேற யாருக்கு ஆட்செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார். வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி ஆவரோ அப்படிங்கிறார். அப்ப பகவத்கீதை பகவானுடைய வச்சனம், அவனும் கீதாச்சாரியன் அப்படிங்கிற பிரதமாச்சாரியனுடைய வாக்குலேருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்மாழ்வாருடைய வாக்கு வரைக்கும் நம்மாழ்வார் சொல்லிட்டு போறார். நம்மளாம் என்னடா சுவாமி மணவாள மாமுனிகள் வரைக்கும் இருந்த பூர்வாச்சாரியர்களும் கீதாச்சாரியன்லேருந்து தொடங்கி எல்லாருடைய வாக்கும் நன்மை பயக்கக்கூடிய வாக்கியங்கள். அதனால மொழிந்த வச்சனங்கள், ஞாதவ்யா அர்த்த பிரகாசகமாக அருளி செய்த திவ்ய வச்சனங்களை அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஞாதவ்யார்த்த பிரகாசகமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான அர்த்த விசேஷங்கள். ஞாதவியங்கள்னா தெரிஞ்சுக்க வேண்டியவை, அறிஞ்சிக்க வேண்டியவை, உணர வேண்டியவை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஞாதவியங்களாக இருக்கக்கூடிய அந்த அர்த்த பிரகாசகமான, அதுக்கெல்லாம் பிரகாசமா இருக்கக்கூடியதான அருளி செய்த திவ்ய வச்சனங்களை பூர்வாச்சாரியர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காளோ அந்த வச்சனங்கள்லாம் அவர்களாம் பலராகையாலே ஆப்தி குடலான அவர்கள் வச்சனங்களும் பலவாய் இருக்கிறபடி ஒரே ஒரு ஆப்தர் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவர் ஒருத்தரா இருந்தா வச்சனம் அப்படின்னு சொல்லிடலாம். வச்சனங்கள் அப்படின்னு நீங்க பன்மையில சொல்றார் பகுவச்சன பிரயோகத்துல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆப்தர்களும் பகுமுகமா இருக்கா, பல பேரா இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ஆரம்பத்தை சொல்லிட்டோம் இல்லையா, சுவாமி நம்மாழ்வார், சுவாமி நாதமுனிகள் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு வடக்கு திருவீதி பிள்ளை வரைக்கும் இருக்கிற அத்தனை ஆச்சாரியர்களும் அவ பகுமுக பலரா இருக்கிறதுனால, பகு சங்கையில் இருக்கிறதுனால அந்த அத்தனை பேரும் பகுவச்சன பிரயோகத்தில் அவர்கள்னு சொல்லும்படிக்கு அவ அருளி செய்த வச்சனங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒருத்தருடைய வச்சனம் இல்லை, பல பேருடைய வச்சனங்களா இருக்கிறதுனால. அதனால ஆப்தி குடலான அவர்கள் வச்சனங்களும் பலவாயிருக்கிறபடி, அது ஒரே வச்சனமா இல்லாத வச்சனங்களும் பல பல கோணங்கள்ல விஷயம் ஒன்னா இருந்தாலும் பல கோணங்கள்ல அருளி செய்யறதுனால வச்சனங்கள் அப்படின்னு பகுவச்சன பிரயோகமா இருக்கு. வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு இப்போ சாஸ்திரம் நேரடியா சொல்றதான பிரமாணத்தை காட்டிலும் தர்மஜ சமய பிரமாணம் வேதாஸ்ச அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்றதுனால அதை மனசுல வச்சு சொல்றார். தர்மஜ சமய பிரமாணம் வேதாஸ்ச என்கிறபடியே அல்லாத பிரமாணங்கள் அநேகங்கள் உண்டாயிருக்கும். அதில் அனுஷ்டாதாக்களான இவருடைய மந்திராகிரியமான திவ்ய சுக்திகளாகையால் அத்தை இதுக்கு முக்கிய பிரமாணமாக அங்கீகரித்து அந்த வசன பிரச்சுரமாயிரே இத்தை அருளி செய்தருளிற்று அப்படிங்கிறார். தர்மஜ சமய பிரமாணம்னா தர்மம் தெரிஞ்சதான மகாத்மாக்கள். தர்மம்னா கேவல தர்மம் இல்லை, தர்ம சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சவா, அதுக்கு விசேஷ தர்ம சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சவா. தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ராமர் அனுஷ்டிச்சு காண்பிச்ச மாதிரி லோக தர்மம். அந்த லோக தர்மத்திலையும் தர்ம சூக்ஷ்மம் அதை அனுஷ்டிச்சு காண்பிச்சவர் யார் அப்படின்னா லக்ஷ்மணரும், அதுக்கு மேல பரதனும். அதுக்கு மேல தர்ம சூக்ஷ்மங்கள்லையும் விசேஷ தர்ம சூக்ஷ்மஜர் அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம்னா சத்ருக்ன ஆழ்வான். அவர் தான் மதுரகவி ஆழ்வாருக்கு வழிகாட்டி. சத்ருக்னன் மதுரகவி ஆழ்வார் தான் நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறதுனால தர்ம சூக்ஷ்ம விசேஷ தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சவராக யார் யார் இருக்காளோ, நடந்துட்டு இருக்காளோ, அந்த பாதையில போயிட்டு இருக்காளோ அவள் தான் நமக்கு பரம பிராமணிகர்கள். அதில் அவளுடைய வார்த்தைகள் தான் நமக்கு முக்கிய பிரமாணம். வேதம் வேதார்த்தங்கள்லாம் இருக்கேன்னா அதுவும் பிரமாணம். வேதாஸ்ச அதுவும் வேதங்களும் அப்படின்னு இங்க ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர் சொல்லிட்டதுனால தர்மஜர்களாக இருக்கக்கூடிய அப்படின்னா விசேஷ தர்ம சூக்ஷ்மஜர்கள் அப்படின்னு அங்க எடுத்துக்கணும். விசேஷ தர்மம் எதிரானா சத்ருக்னாழ்வான் எப்படி ராமரை தவிர அறியாத பரதனை தவிர வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு இருந்தாரோ, அது மாதிரி நம்மாழ்வாரை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்னு ஆச்சாரிய நிஷ்டையோட இருந்தாரோ மதுரகவி ஆழ்வார். அது மாதிரிதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஆச்சாரிய பக்தி நிஷ்டையிலேயே கைங்கரிய நிஷ்டையிலேயே ஈடுபட்டவாழ்க்கத்தால அவள்லாம் விசேஷ தர்ம சூக்ஷ்மஜர்கள் அப்படின்னு சொல்றோம். அவளுடைய வச்சனங்கள் தான் பரம பிரமாணமா இருக்கே தவிர
வேதங்களும் இதுக்கு அனுசரித்து வர வார்த்தைகளை வேதங்கள்லேருந்து எடுத்துப்பா. அதுக்குதான் வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு சொல்றது போல என்கிறபடியே அல்லாத பிரமாணங்கள் அநேகம் உண்டாய். நம்ம பூர்வாச்சாரிகள் அருள் செய்ததான வார்த்தைகளை தவிர அநேக பிரமாணம் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு இருக்கே அப்படின்னா அநேகங்கள் உண்டாயிருக்கும். அதில் அனுஷ்டாதாக்களான இவர்களுடைய அதிலேருந்து எடுத்து இதுதான் நாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வைகுண்டத்திலேருந்தே இறங்கி வந்த நித்திய சூரிகளுடைய அவதாரமாகும் பகவத் அவதாரமாகவும் இருக்கக்கூடிய இவர்கள்னா இங்க பூர்வாச்சாரியர்கள். அதில் அனுஷ்டாதாக்களான இவர்களுடைய மந்திராகிரியமான திவ்ய சூக்திகளாகையால் அப்படின்னா மந்திராகிரியம் அப்படிங்கிறதுனால மந்திரங்களிலே முக்கியமான மந்திரங்களான திருமந்திர துவயமந்திர சர்ம ஸ்லோகார்த்தங்கள்ல சமக்கிரமா ஸ்தாரமா காட்டப்பட்டதான சூக்ஷ்மார்த்தங்கள் இருக்கே அததான் திவ்ய சூக்திகளாகையால் அவளுடைய வார்த்தைகள்லாம் அதனுடையதான விசேஷார்த்தங்கள் சூக்ஷ்மார்த்தங்களாக சொல்லியிருக்கிறதுனால அத்தை இதுக்கு முக்கிய பிரமாணமாக அங்கீகரித்து அப்ப நம்ம பூர்வாச்சாரியருடைய வச்சனங்கள் தான் முக்கிய பிரமாணம் அப்படின்னு அதை ஏத்துண்டு அந்த வச்சன பிரச்சுரமாயிரை அருளி செய்தருளிற்று. சுவாமி பிள்ளைலோகாச்சாரர் அதெல்லாம் மனசுல வாங்கிண்டு இப்படி அந்த வச்சனங்கள் எல்லாம் பிரச்சார முகமாக பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்காக இப்படியாக ஒரு ரகசிய கிரந்தத்தை அருளி செய்தார். ஸ்ரீவச்சன பூஷணம் ரத்ன பூஷணம் சமைப்பார் பல ரத்னங்களை முந்துரச் சேர்த்து கொண்டு சமைக்குமா போலே இவரும் வச்சன பூஷணம் சமைக்கிறவராகையாலே அர்த்தவத்தான வச்சனங்களை மிகவும் கொண்டு கூட்டினபடி ஒரு விலை உயர்ந்த ரத்தன பூஷணம் பண்றான் ராஜாவுக்கு. அது ஒரு ராஜவதர்கணீயமாகிய நம்பெருமாளுக்கு ஒரு ரத்தனம், அதனால ஒரு பூஷணம் பண்றான். ஒரு பெரிய தட்டான் ஒரு பத்தர். அவன் நகைகள்லாம் செய்யறதுல ரத்தனம் வச்சு பதிக்கிற நகைகள்லாம் செய்யறதுல கலை தேர்ந்தவன். அப்பேற்பட்டதான அந்த ரத்தனங்களை வச்சுட்டு பூஷணம் பண்ணக்கூடிய ஒருத்தன் முதலெடுக்கச்சேவே பூஷணத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்க மாட்டான். விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் முதல்ல பொறுக்கி எடுத்து நவரத்ன கற்கள் எல்லாம் பொறுக்கி வச்சுட்டு எவ்வளோ பெரிய பூஷணமோ அத்தனை ஏத்ததான கற்களை பூஷணத்துக்கு வேண்டிய கற்களை தயார் பண்ணிட்டு அதுல நடுநாயக மணியாக எந்த கல்லை சமைக்கணும், அந்த நடுநாயக மணியா இருக்கிற கல் எப்பேற்பட்டதா இருக்கணும், எந்த வர்ணத்துல கல்லை எடுத்துட்டு வந்து பதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் மனசுல ஏற்கனவே பிரதானமா திட்டம் போட்டு மனசுக்குள்ள ஒரு அழகான பூஷணத்தை தயார் பண்ணிட்டு அதுக்கு வேண்டிய ரத்தனங்களும் அதுக்கு வேண்டியதான சாமான்களா இருக்கிற தங்கம் முதலீடுகளெல்லாம் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பற்ற வைக்கிறதுக்கு அதெல்லாம் பற்ற வச்சு உருக்கி அதுக்கு வேண்டியதான டிசைன் பண்ணுறதுக்கான மெழுக்குகள் அதுக்கு அச்சுகள்லாம் தயார் பண்ணிட்டு இத்தனையே தயார் பண்ணிட்டு தான் அந்த பூஷணத்தை பண்ண ஆரம்பிப்பார் இல்லையா. அதை மாதிரி வேதங்கள்லேருந்து இருக்கிற அத்தனை வேதார்த்தங்களையும் மனசில் முதல்ல வாங்கிட்டு பிள்ளைலோகாச்சாரியர் அதுக்கடுத்து வேதாந்தங்கள் என்னன்னு தெரிஞ்சு அந்த வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை வாங்கிட்டு அப்புறம் பிரம்மசூத்திரங்கள் வியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரங்களை மனசில் வாங்கிட்டு பூர்வ மீமாம்சாவாகிய கர்மகாண்டம் எது ஞான காண்டம் உத்தர மீமாம்சா எது அப்படிங்கிற அதில் பிரித்து அதில் கர்மகாண்டத்தை விலக்கி ஞான காண்டத்தில் சொன்னதான வேதார்த்தங்கள் சகலத்தையும் மனசில் வாங்கிட்டு இதெல்லாம் பொறுக்கி அதில் இருக்கக்கூடிய சாரதமமான விஷயங்களை மனசில் வாங்கி அப்படி ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடியதான இதிகாசங்கள்ல இருக்கிற ரத்தனமான விஷயங்கள் அதுல விசேஷார்த்தங்களுடையதான ஸ்லோகங்களை வாங்கி தனியா மனசுல வச்சுட்டு இது ஒரு ஃபைல்ல போடுறது மாதிரி ஒரு பையில போடுறது மாதிரியும் இது அடுத்த பையில போடுறது மாதிரியும் போட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்னன்னா ஸ்மிருதி வாக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் சர்வோத்கிருஷ்டமான உத்தமோத்தமமான வாக்கியங்கள் இருக்கோ அர்த்தங்கள் விசேஷங்கள் இருக்கோ அதெல்லாம் மனசுல வாங்கி அதை ஒரு ஃபைல் அல்லது ஒரு பையில போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திவ்ய பிரபந்தத்துக்கிட்டே வரார். திவ்ய பிரபந்தத்துக்குள்ள திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே உத்கிருஷ்டமானதுதான் அப்படின்னு இருந்த போதிலும் அதுல முக்கியமான வார்த்தைகள் எங்கெங்க இருக்கு இத்தனை வேதாந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லேருந்து ஒரு ஃபைல்லையும் ஒரு பையிலையும் தேக்கி வச்சதான விசேஷார்த்த ஸ்லோகங்கள்லாம் மனசுல வாங்கிட்டு அதுக்கு ஏத்ததான விசேஷார்த்தமான என்னென்ன பிரபந்த பாசுரங்கள் மூலங்கள் இருக்கோ அதையும் எடுத்து இன்னொரு ஃபைல்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னன்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணதான பூர்வாச்சாரியர்கள் சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளானா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்ததான சுவாமி நஞ்சியரா இருக்கட்டும், நம்பிள்ளையா இருக்கட்டும், சுவாமி நம்பிள்ளைக்கு அடுத்தது வந்ததான வடக்கு திருவீதி பிள்ளை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் போன்றவா எல்லாருடைய வச்சனங்களையும் அந்த வியாக்கியான பங்கிகளில் அதில் இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள் எல்லாம் பொறுக்கி தனியாக எடுத்து அதை ஒரு ஃபைலில் போட்டு வச்சுட்டு இதோட முடிஞ்சுருத்தானா இல்லை
அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தை தனியாக எடுத்து ராமானுஜருடைய நவவித கிரந்தங்களில் முக்கியம் ஸ்ரீபாஷ்யம். அதில் பாஷ்ய ரத்னம் அப்படின்னு சொல்லும்படியான அந்த விசேஷமான பாஷ்யத்திலேருந்து ஆரம்பித்து சகல நவ கிரந்தங்கள் ராமானுஜர் பண்ணியிருக்கார். 9 கிரந்தங்கள். அதில் இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்கள் எல்லாம் மனசில் வாங்கி போட்டுண்டு அது ஒரு ஃபைலாக வச்சு, அதுக்கப்புறமா பூர்வாச்சாரியர்கள் பண்ணதான ஸ்தோத்திரங்கள்லாம் என்னென்ன இருக்குது, தமிழில் என்னென்ன பாசுரங்கள் பாடியிருக்கா அதெல்லாம் தனியாக எடுத்து அதனுடைய விசேஷார்த்தங்களெல்லாம் எடுத்து தனியாக ஒரு ஃபைலில் போட்டு வச்சுட்டு, இத்தனை மேலே தன்னுடைய மனசில் இன்னும் ஏதாவது விசேஷார்த்தங்கள் தோன்றித்துனா அதையும் சேர்த்து கலந்து இது அத்தனை ஃபைல்லையும் தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஒரு பூஷணத்தை தயார் பண்ணுறார். இது அத்தனையும் கோர்த்து ஒரு பூஷணமாக்குறார். ஒரு தட்டாராகிய பத்தரை எப்படி ஒரு நகை செய்கிறவன் சகல விஷயங்களையும் ரத்தனங்களையும் தயார் பண்ணி தனியாக வச்சுண்டு, அதுக்கு ஏற்ற அளவுக்கு தங்கத்தை எடுத்து உருக்கி தயார் பண்ணி தனியாக வச்சுண்டு, அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய அதை உருக்கிறதுக்கு வேண்டிய சாமான்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதை எப்படிலாம் வளைச்சி அதில் இந்த ரத்தங்களை கோக்கணமோ அதை தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய கருவிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, முதல்ல அதுக்கு வேண்டிய அச்சு தயார் பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் கருவிகள்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு, இது அத்தனையும் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது அதை செய்யணும், அதுக்கு அடுத்து இது செய்யணும், இதை இதோட சேர்க்கணும், இதை இப்படியாக பூஷணமாக பண்ணி முடிக்கணும்னு எப்படி அந்த பத்தனுக்கு நன்னா தெரிஞ்சு செய்வானோ அதை மாதிரி ஸ்ரீவச்சன பூஷணமாகிய பெரிய பூஷணத்தை அருளி செய்யறதுக்கு முன்னாடி சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் இத்தனை வச்சனங்களையும் தனித்தனியாக ஃபைலாக போட்டு அல்லது பையாக போட்டு வச்சு அதெல்லாம் எடுத்து பரத்தி வச்சுட்டு, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது சொல்லணும் அப்படின்னு வரிசையாக கொண்டு வந்து சமைச்சார். சமைக்கிறது அப்படின்னா பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்படியாக ஒன்றத்தை பண்ணினார் அப்படிங்கிறார். இங்க வசனங்கள் தன்னை மிக கொண்டு அப்படிங்கிறார். இப்படி ரத்னபூஷணம் சமைப்பார். பல ரத்னங்களை முந்துரச் சேர்த்து கொண்டு சமைக்குமா போலே இவரும் வச்சனபூஷணம் சமைக்கிறவராகையாலே அர்த்தவத்தான வச்சனங்களை எதெல்லாம் உத்கிருஷ்டமான அர்த்தங்கள் உயர்ந்த அர்த்தங்களை காட்டுறதோ அந்த வச்சனங்களை மிக கொண்டு, அதுவும் மிகவும் கொண்டு, மிகவும் உயர்ந்த அர்த்தவத்தான வச்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மிகவும் அர்த்தவத்தான அர்த்த விசேஷங்கள்லயே சர்வோத்கிருஷ்டதமமாக இருக்கக்கூடிய வச்சனங்களை மட்டும் எடுத்துட்டு மிகவும் கொண்டு கூட்டினபடி அதை அழகா ஜோடிச்சு ரத்னஹாரம் போலே ஒரு மாலையை போல சமைச்சார். இது சொல்றார். சுவ்யாகதானி மகதாம் சுகிருதானி தஸ்தத சஞ்சின்வந்தீர ஆசீத சீலஹாரி சிலம்யதா என்கிற என்ன கடவதிரே அப்படிங்கிறார். நம்ம சுகிருத்தா இருக்கிறதுனால இங்கேயும் இருக்கக்கூடிய வச்சனங்கள் எல்லாம் அழகா சிந்தனை பண்ணி எதை எதோட சேர்த்தா அழகான ஒரு மாலை வருமோ அதை மாதிரி ஒரு வச்சன பூஷணத்தை அருளி செய்தார். அப்படிங்கிறது போல இப்படி ஸ்ரீவச்சன பூஷணத்தை வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு இப்படி இவற்றை கொண்டு செய்கிறது ஆர்க்க நெல். இது இந்த வச்சன பூஷணமாகிய இந்த ஆபரணத்தை யாருக்காக செய்கிறார்னா கற்றோர் தம் உயிருக்கு. இது பெருமாளுக்கு சாத்திரதான பூஷணம் இல்லை. பெருமாளுக்கு சாத்திர பூஷணம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட தப்பு இல்லை. ஏன்னா இந்த பூஷணத்தினால அவனுக்கு பெருமை இல்லை, பகவானுக்கு பெருமை இல்லை. பூஷணங்களுக்கு பெருமை பகவான் மேலே ஏறி அலங்காரமாக இருக்கிறது. அவன் பூஷணங்களுக்கும் பூஷணமாக இருக்கக்கூடியவன் பகவான். இப்போ இந்த ஜீவாத்மாக்களுக்கு தான் பூஷணத்தை அணிவிச்சா தான் அவனுக்கு சமமான ஜோடி ஆக முடியும். ஏன்னா சுட்டுரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது அப்படின்னு அழகரை பற்றி பாடச்சே சுவாமி நம்மாழ்வாரே பாடுறார். நல்ல பொன் சுட்டுரைத்த பொன் ஆகிய தங்கத்தை எடுத்து பக்கத்தில் வச்சா உன்னுடைய ஜோதிர்மயமான பிரகாசத்துக்கு எதிர்க்க இது என்ன எம்மாத்திரம் இந்த பூஷணங்களோ இந்த தங்கங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நம்மாழ்வார். அது மாதிரி பகவானுக்கு பூஷணங்களால பெருமை இல்லை, பூஷணங்களுக்கு தான் பகவான் மேலே ஏறி உட்காண்டதுனால பெருமை. ஆனா ஜீவாத்மாக்களுக்கு இங்க என்னடானா ஒரு பித்தளை நகை இருந்தா கூட பரவாயில்ல, இரும்பு துருபிடிச்ச இரும்பு அதால செஞ்ச பூஷணங்கள் தான் கிடக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு. எது துருபிடிச்ச இரும்புடானா சாம்சாரிகமான இந்த சம்பந்தங்கள், சம்சாரமாகிய சம்பந்தம், சாம்சாரிகர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மாக்கள் இருக்காளே, அதாவது அக்கம் பக்கத்தார் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோமோ நண்பர்கள் அப்படின்லாம் அவளோட பழகிறதுனால பிரகிருதி பிராகிருதங்களோட பழகிறதுனால இந்த முக்குண சம்பந்தமுடையதான சம்சாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எல்லாம் இரும்பு துருபிடிச்ச இரும்பு போட்ட பூஷணங்கள் போல பூஷிச்சுன்னு நிற்கிறா எல்லாரும் அலங்கோலமா.
இதை பார்த்த உடனே பரம கிருபாளுவா இருக்கக்கூடியதான சுவாமி பிள்ளைலோகாச்சாரியருக்கு இவாளுக்கெல்லாம் பகவானுக்கு துல்லியமான பூஷணங்களை பூஷிச்சு விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு, யாருக்கு ஏற்கனவே பகவத் சம்மதமா நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உடைவா யார் யாரோ அவதான் உண்மையிலே கற்றவர்கள். அரிய கற்று வல்லார் வைட்டணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளேன்னு பாடுறார் இல்லையா நம்மாழ்வார். அரிய கற்று வல்லவர்கள் தான் வைஷ்ணவா. அந்த வைஷ்ணவர்களாகிய கற்றோர்கள் தம் உயிருக்கு அவளுடைய ஆத்மாவுக்கு பூஷணம் எதிரான இந்த ஸ்ரீவச்சன பூஷணம். அதனால ஜீவாத்மாக்களுக்கு பூஷணத்தை சாத்துறார். ஏன்னா ஜீவாத்மாக்களை தானே தூக்க வேண்டியதா இருக்கு. பரமாத்மாவுக்கு இறங்கவும் முடியும், ஏறவும் முடியும், இறங்கி தூக்கவும் முடியும். இருந்த போதிலும் பகவானே கை கொடுத்து தூக்குறேன்னு சொன்னா கூட பகவானை நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நாம வேற ஜாதிக்காரனா இருக்கான், நம்ம வேற ஜாதியா இருக்கோம். வேற ஜாதிக்காரன் நம்மளை தூக்குறேன்னு வரான். அவன் எவ்வளவு தூரம் தூக்குவான், நம்மள்கிட்ட எவ்வளவு அக்கறை இருக்குமோ தெரியாது, எவ்வளவு பிரியத்தோட தூக்குவானோ தெரியாது. அப்படிங்கிற ஒரு சம்சயம் இருக்கும். சம்சய ஆத்மா வினஷதிங்கிறது போல இவனுக்கு விநாச ஹேத்துவான இந்த சந்தேகம் வரும் பரமாத்மா கிட்டே. ஏன்னா பரமாத்மா வேற ஜாதி, ஜீவாத்மாக்களை நம்மளாம் வேற ஜாதி அப்படிங்கச்சே. இப்ப இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளாலேயே ஒருத்தர் ஞானாதிகராக சர்வாபரண பூஷித்தனாக வந்து எதிர்கறிந்து, நான் உனக்கு பூஷிச்சு விடுறேன்டா, அவன் வேணா வேற ஜாதி, அவனை நீ நம்ப முடியாது, ஆனா நான் உன் ஜாதி தானே, நான் உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடுறேன், அவனுக்கு சமமா அப்படின்னு சொல்லச்சே இவனுக்கிட்ட நம்பிக்கை வருமா. அப்ப பரமாத்மாவுடைய வச்சனங்கள்ல கூட நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்பேற்பட்ட பூர்வாச்சாரியருடையதான வச்சனங்கள்ல நம்பிக்கை உண்டா மாதிரி ஒரு பூஷணத்தை பண்ணி அந்த பூஷணத்தை அந்த ஜீவாத்மாக்களுக்கு அணிவிக்கிறார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அப்படின்னு ஆழ்ந்த கருத்து இந்த வியாக்கியானத்து. இப்படி இவற்றை கொண்டு செய்கிறது ஆர்க்கென்னில் கற்றோர்தம் உயிருக்கு, கற்றோர்க்கு வரிசை கொடுக்கைக்காக. நல்ல கத்துனுட்டா அப்படின்னா அவளுக்கு சம்மானம் பண்ணணும் இல்லையா. வைஷ்ணவத்தில் தேர்ந்து வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு ஒரு சம்மானம் பண்ணணும். ஏதாவது கைக்கு காப்பு போடுறது, காதுக்கு குண்டலம் போடுறது, கழுத்துக்கு ஹாரம் போடுறது, கைகளுக்கு மோதிரம் போடுறது போன்றதான எப்படி சீர்வரிசைகள் பண்ணுறது மாதிரி எப்படி ஒரு சம்மானம் பண்ணுவாளோ அதை மாதிரி சொல்கிறார் இங்கே. வரிசை கொடுக்கைக்காக யாருக்கிடான்னா ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கக்கூடிய கற்றவர்கள், சகல சாஸ்திரங்களையும் கற்றவாளுக்கு வரிசை கொடுக்கைக்காக, அதாவது தங்களுக்கு இதைஷிகளாயிருக்கிற ஆச்சாரியருடைய சந்நிதியிலே ஞாதவிய சகலார்த்தங்களையும் நன்றாக கற்று கேட்டிருக்கிறவருடைய சொரூபத்துக்கு அவ ஆச்சாரியர்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்க வேண்டியதான என்னென்ன உண்டோ அந்த ஆச்சாரியர்களும் இந்த ஜீவன்களுக்கு ஹிதத்தை சொல்லணும்னு என்னென்ன சொல்லுவாளோ வேதைகி ஸ்மிருதி சகஸ்ரைஹி அப்புறம் இதிகாச புராணைஹி அப்படின்னு ஆரம்பிச்சு திவ்ய பிரபந்தைஹி அதனுடைய வியாக்கியானைஹி அப்படின்னு மேலும் 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 வளர்ந்துட்டே போறதில்லையா. இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறவாளுக்கு இது அத்தனையும் நன்றாக கற்று கேட்டிருக்கிறவருடைய சொரூபத்துக்கு இதெல்லாம் நல்ல கத்துண்டு அதுபடி நடக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர் தான் கற்றோர்தம் அப்படிங்கிறார். அந்த சொரூபத்துக்கு நின் திரு எட்டெழுத்தும் கற்று அரிய கற்று வல்லார் என்ன கடவதிரே. இந்த சகல மந்திரார்த்தங்களையும் ஏற்கனவே காலட்சேபமாக கேட்டு அரிய கற்று வல்லார் நல்ல புரிஞ்சு கேட்டவர்கள் அவாதான் கற்றோர்தம் உயிர்க்கு மின்னணியா. ஏவம் விதரான அதிகாரியுடைய சொரூப ஔஜல்யத்தை உண்டாக்கும்படியான ஒளியுடைய பூஷணமாக இதை மாதிரியான ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் நல்ல பூஷணமாக இருக்கட்டும்னு இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை அருள் செய்கிறாராம். அவளுக்கு அலங்காரமாக இருக்கட்டுமே, நல்ல தகன்னு ஜொலிக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய தேஜோமயமான இந்த பூஷணம் ஸ்ரீவச்சன பூஷணம். இதை அவ தெரிஞ்சு இதை போட்டுட்டான்னா என்ன அர்த்தம்டானா இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டா அப்படின்னு அர்த்தம். உயிர்க்கு மின்னணியா அனித்தியமான உடலுக்கு பூஷணம் சமைப்பார் நடுவே இவர் நித்தியமான உயிருக்கு பூஷணம் சமைத்தாரிரே. இங்கே சொல்றது என்னன்னா உயிர்க்கு மின் அணியா, மின்னலை போல பிரகாசமான பூஷணம் மின் அணியா. இந்த ஜீவாத்மாவுக்கு பிரகாசகமான ஒரு பூஷணம் அப்படின்னா எல்லாரும் இந்த அனித்தியமா சாக போற சரீரத்துக்கு தான் எத்தனையோ பத்தர்கள் தட்டான்கள்லாம் விதவிதமா பூஷணங்களை தயார் பண்ணி தர. இத்தனை பத்தர்கள் மத்தியில தட்டான்கள் மத்தியில நித்தியமா இருக்கக்கூடிய அழியாததான இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு பூஷணம் அதை சமைத்தாரே. ஜீவாத்மாக்களுக்கு நித்தியமான ஜீவாத்மாவுக்கு நித்தியமான பூஷணங்களை தயார் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு. ஏன்னா இந்த பூஷணம் உடம்புக்கு போட்டுக்கிற பூஷணம் இந்த உடம்போடையே போயிடும், ஆத்மாவோட கூட வராது.
ஆத்மாவுக்கு போட்டுக்கிற பூஷணம் வைகுண்ட பர்யந்தம் போனாலும் வைகுண்டத்திலையும் கூடவே உபகாரகமாக இருக்குமோ. இவா தெரிஞ்சுட்ட விஷயங்கள்லாம் அங்கே போய் ஜொலிப்பாளாம். என்ன இப்படி ஜொலிக்கிறாரே இவர், வைகுண்டத்துக்கு வந்து இவ்வளோ ஜொலிக்கிறாரே அப்படின்னு அங்கே இருக்கிற நித்திய சூரியெல்லாம் கேட்டால், பூலோகத்தில் ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கிரந்தத்தை படித்து அதுக்கு சுவாமி மனவாள மாமனிகள் பண்ணின வியாக்கியானங்களை பூர்ணமாக தெரிஞ்சுண்டு அதனால ஏற்பட்ட ஜொலிப்பு இங்கே வைகுண்டத்துலேயும் ஜொலிச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்படிக்கு வைகுண்டத்தில் போனாலும் நித்தியமான இந்த ஆத்மாவுக்கு நித்தியமான பூஷணமாக இப்படி ஒரு ஸ்ரீவச்சன பூஷணத்தை பண்ணினார். அதனால உயிருக்கு மின்னணியா ஜீவாத்மாவே ஏற்கனவே ஒரு மணி, கௌஸ்துபம்ன்ற மணி, பகவான் போட்டுக்கிற கௌஸ்துப மணி, கௌஸ்துபத்துக்கு மேலே ஒரு கவச்சம் போடுறது மாதிரி ஒரு கௌஸ்துபம் போட்டிருக்காராம் இவன் ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றது. கௌஸ்துபத்துக்கும் கௌஸ்துபம் என்னலாம்படி இருக்கை வைகுண்ட பிரிய கண்ட பூஷணமாயிரே இருப்பது. வைகுண்டத்தில் பகவானுடையதான பிரியப்பட்ட நித்திய சூரியர்களுக்கு அவ கண்டத்தில் போட்டு இருக்கக்கூடியதான கல்லண்டிகை மாதிரி, இந்த சொல்வாளை இப்படி கல்லண்டிகை போட்டுக்கிறதுன்னு ஒன்று சொல்வா இல்லையா கண்டத்தில், அதை மாதிரி போட்டு இருக்கக்கூடியதான நெக்லஸ்ன்ற இப்பெல்லாம் அதை மாதிரி போட்டுக்கக்கூடிய பூஷணமாயிரே இருப்பது. வைகுண்டத்தில் போனாலும் அவள் ஏற்கனவே போட்டுன்னு இருக்காளாம். நித்திய சூரியர்கள்லாம் இந்த மாதிரி கல்லண்டிகை போட்டுன்னு இருக்கா. அதை காட்டிலும் விஞ்சி ஜொலிக்கிறதா இவா போட்டு இருக்கிறது. இங்கேருந்து பூலோகத்திலேருந்து ஸ்ரீவச்சன பூஷணங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அதை அந்த அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவா போட்டு இருக்கிற அந்த பூஷணம் இருக்கே, அது அங்கே போனால் வைகுண்டத்தில் ஜொலிக்கிறதாம். அதில் உயிருக்கு மின்னணியா சேர சமைத்தவரே ஔஜல்ய ரூபமான ஆபரணமாய் சேரும்படி எண்ணுதல். ஔஜல்ய ரூபமான அப்படியே ஜாஜ்வல்யமா தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடிய ஆபரணமாக இது சேரும்படிக்கு, இந்த ரத்தனத்துக்கு அடுத்து இந்த ரத்தனம் போட்டால் பளிச்சுன்னு இருக்கும், இதுக்கப்புறம் இதை போட்டால் அப்படியே பார்க்குறவா ஒரு தரத்துக்கு 10 தரம் பார்ப்பா, அப்புறம் கண்ணு வெச்ச கண்ணு எடுக்க முடியாத பிடிக்கும். இந்த ரத்னத்தை போட்டோம்னா மொத்த மனசும் பறி கொடுத்துருவா. இப்படிலாம் தெரிஞ்சு இந்த ரத்னத்துக்கு அடுத்து இந்த ரத்னத்துக்கு அடுத்து இந்த ரத்னம், இதுக்கு அடுத்து இந்த ரத்னம், நடுநாயகமான இந்த ரத்னம் அப்படின்னு சேரும்படி எண்ணுதல். அப்படி பார்த்து சேர்த்து அந்த ரத்னங்களை வச்சு சொரூபத்துக்கு சேரும்படி எண்ணுதல். அந்த கல்லுகள் ஒன்றுத்துக்கு ஒன்று சேர்ந்து பார்க்கறதுக்கு அழகாக வருதுன்றது ஒரு விஷயம். அது மட்டும் இந்த சொரூப ஜீவாத்ம சொரூபத்துக்கு ஏற்றதான் பிரகாசிக்கணும் இல்லையா, அது மாதிரி சேரும்படி எண்ணுதல். கீழ் சொன்ன வச்சனங்கள் எல்லாம் அந்யோன்யம் சந்தர்ப்பமாம்படி சமைத்தவரே. அந்யோன்ய ஒன்றுத்துக்கு ஒன்று சந்தர்ப்பமாம்படி, இதுக்கு அடுத்து இதான் சொல்லணும், இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோன்னா அந்த அர்த்த சுவாரஸ்யம் போயிடும். இதுக்கு அடுத்தது இதுதான் சொல்லணும், அப்போதான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் புரியும் நன்னா. இதுக்கு அடுத்து இந்த விளக்கம் கொடுத்தாதான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் புரியும் அப்படின்னு பார்த்து இந்த ஜீவாத்மாக்களுக்கு மனசில் பூர்ணமாக அந்த வச்சனங்கள்லாம் ஏற்கும்படிக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று அந்யோன்யமான சந்தர்ப்பமாம்படி சமைத்தவரே. அவரே பேரிட்டார். யார் சமைச்சாரோ அவரே இதுக்கு பேர் வச்சாராம். அப்படி சமைச்சவர் யாரு, இந்த மாதிரி ஒரு பூஷணத்தை பண்ணினவர் யாருன்னா சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர். அவரே தான் இதுக்கு பேர் வச்சார் அப்படிங்கிறார். சமைக்க என்கிறது பண்ண என்கிறபடி. சமைக்கிறதுனா சமையல் பண்ணுறதுன்னாப்பா, சமைக்கிறதுனாலே பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். சாப்பிட்றதுக்கு பண்ணுறது, சாப்பாடு பண்ணுறது அப்படிங்கிறதா சமையல் அப்படின்னு வருது. அப்போ ஆரஞ்சமைக்க என்றே இவர்கள் சாதி பேச்சிருப்பது ஆரம் சமைக்க அப்படின்னு பாசுரத்தில் ஆரம்னா ஒரு மாலை பண்ணுறது. இந்த மாலை பண்ணுறதுங்கிறதுக்கு உத்தம ஜாதிகளில் பிறந்தவா பேசுகிற பேச்சு, உயர் ஜாதியில் இருக்கிறவா பேசுகிற பேச்சு ஆரம் சமைக்கன்னு தான் சொல்லுவா. எப்படி இந்த குடிக்கன்னு சொல்லாத உண்றது நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நெய் குடியோம் பால் குடியோம்ன்றதுக்கு ஜாதி பேச்சு நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு அங்கே வியாக்கியானம் பண்ணது மாதிரி ஆரம் பண்ண அப்படிங்கிறதுக்கு மேலே ஆரம் சமைக்க அப்படின்னு தான் இவாளுடைய பேச்சு இருக்கும். இது ஜாதி பேச்சு, உயர்ந்த ஜாதியில் பிறந்தவா பண்ணுறதுன்னு சொல்கிறதை காட்டிலும் சமைக்கிறதுன்னு சொல்லுவாளாம். சமைத்தவரே சீர்வச்சன பூஷணம் என்பேர் இக்கலை கிட்டார்பின். அதாவது ஆவரண நிர்மாண கர்த்தா தாமே அந்த ஆவரணத்துக்கு அனுகுணமான தோர் அபிதானத்தை கற்பிக்குமா போலே வச்சன சந்தர்ப்ப ரூபமான வச்சன பூஷணத்தை நிர்மித்த அந்த பிள்ளை லோகாச்சாரியர் தாமே ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற இந்த அதிசயிதமான திருநாமத்தை இந்த பிரபந்தத்துக்கு சாத்தியருளினார் என்கை அப்படிங்கிறார். யார் இந்த ஆபரணத்தை தயார் பண்ணாரோ அந்த கிரந்த கர்த்தா பிள்ளைலோகாச்சாரியர், அவரே தான் ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதான இந்த அதிசயமான திருநாமத்தை சூட்டினார். அது ஸ்ரீவச்சன பூஷணம், இது உபதேச ரத்தின மாலை. அதை பண்ணினது பிள்ளைலோகாச்சாரியர், இதை அருளி செய்தவர் சுவாமி மனவாள மாமுனிகள்.
இப்போ ஒரு மாலைக்கு மேலே அடுத்தது எந்த மாலை போட்டால் இன்னும் சோபிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் உபதேச ரத்ன மாலையே சுவாமி மணவாள மாமனிகள் அருளி செய்கிறார். அவர் பண்ணது ஸ்ரீவச்சன பூஷணமே இந்த கண்டத்தில் போட்டுக்கிறதான கல்லட்டிகை மாதிரி இருக்குன்னா அது கீழே ஒரு ஹாரமும் பளிச்சுன்னு எடுபடுறதான மார்பில் விளங்கக்கூடிய பதக்கமுமா உபதேச ரத்ன மாலை நின்றது. அடுத்தது அந்த உபதேச ரத்ன மாலையில சுவாமி மணவாள மாமனிகள் சொல்றார், யார் இந்த வச்சன பூஷணங்களெல்லாம் சேர்த்து தொகுத்தாரோ அவரே தான் இதுக்கு பேர் வச்சார் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற இந்த அதிசயிதமான திருநாமத்தை, அதி ஆச்சரியமான திருநாமத்தை அவரே சூட்டினார். பின் அப்படின்னாரே, பேர் இக்கலைக்கு இட்டார் பின் அப்படின்னு. இந்த பின்னு சொல்றது என்னன்னா சேரச்சமைத்த பின் எண்ணுதல். இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை அருளி செய்துவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன திருநாமத்தை சூட்டலாம்னு யோசிச்சு பின்னாடி அதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணம்னு பிள்ளைலோகாச்சாரியரே பேரிட்டார் அப்படின்னு. அந்த ரகசியங்களை அருளி செய்த பின்பு எண்ணுதல். அந்த ரகசிய கிரந்தத்தை பூரா அருளி செய்து அதுக்கு பின்னாடி நான் முதல்ல பேரை கொடுத்துட்டு அப்புறமா ஒரு கிரந்தத்தை பண்ணினாருங்களாத கிரந்தத்தை பண்ணாவிட்டு இது ரொம்ப பெரிய பூஷணமாக இருக்கும் போல இருக்கே ஒவ்வொரு கற்றவர்களுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர் சொன்னார், பேரிட்டார்ன்றார். அவரே பேரிட்டார், சேரச் சமைத்தவரே, அங்கே அவரேன்னு இருக்கு, பின்னாடி பேரிட்டார் இருக்கு, ரெண்டு சேர்த்து வியாக்கியானம் பண்றார். அவரே பேரிட்டார் பிதா புத்திரஸ்ய நாம குறியாது என்கிறபடியே தமக்கு அதிசயமான திருநாமத்தை தமப்பனார் ஆதரித்து சாத்தினார் போலே. பிதா புத்திரஸ்ய நாம குறியாது, அப்பந்தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு அப்பா தான் பேர் சூட்டணும். ஆனால் தானே சூட்டுறது அகம்பாவமாக இருக்குமா இருக்கிறதுனால பெரியவாளெல்லாம் கேட்பா தன்னுடைய அப்பா அம்மாட்டியோ. அதே மாதிரி அந்த பொண்ணுடையதான அப்பா அம்மா, அந்த குழந்தையுடையதான மாதாமகர் மாதாமகி, பிதாமகர் பிதாமகி, அப்பா வைத்து அம்மா, அப்பா வைத்து தாத்தா பாட்டி, அல்லது அம்மா வழி தாத்தா பாட்டி அப்பா வழி தாத்தா பாட்டின்னு இருக்கு இல்லையா, அவள்கிட்ட கேட்பா. அதோடு இல்லாத மாமா சித்தப்பாக்கள் அந்த குழந்தைக்கு இருந்தால் அவள்கிட்டையும் கேட்டுப்பா. எல்லாருமா சேர்ந்து அபிப்பிராயப்பட்டு ஒரே நாமத்தை சூட்டிட்டா ஒருத்தர் சூட்டின நாமம் இன்னொருத்தர் சொன்னதை எடுபடலை அப்படின்னு எடுத்துன்னா அவளுக்கு வருத்தமாக இருக்கும். இவா ஒரு நாமத்தை சொன்னதை சூட்டிட்டோங்கன்னா இவா சொன்ன வாழ்க்கை வருத்தமாக இருக்குன்றதால 3 பேர் சூட்டுறது அப்படின்னு. அதில் முக்கிய யாருடான்னா இந்த பக்கம் தாத்தா அந்த பக்கம் தாத்தா மாமா தாய் மாமன், இவா 3 பேருமா சேர்ந்து சொல்றதான 3 திருநாமங்கள் பிரதானம். அதுலேயும் எது முக்கியம் அப்படின்னா அப்பா வழி அப்பா அவர் சூட்டுறதை முதல்ல நாமமா வச்சுருவா. அம்மா வழி அப்பா சூட்டுறது மாதாமகர் சொல்லக்கூடிய நாமத்தை 2வதா சூட்டுவா. அப்புறம் தாய் மாமன் சொல்றதான பேரை 3வதா சூட்டுவா. இது 3த்துல எது பிடிச்சிருக்கோ அந்த நாமத்தை கூப்பிடுறது. எப்படி கிருஷ்ணனுக்கு முதல்ல நாராயணன்னு பேர், அதுக்கு அடுத்தது தான் அவருக்கு வாசுதேவன் பேர், 3வது கிருஷ்ணன் அப்படின்னு பேர். இந்த 3 விதமான திருநாமங்கள்ல கடைசியில் கிருஷ்ணன்ற பேர் தானே உலகத்தில் பிரசித்தமாயிருக்கு. அதை மாதிரி இங்க பேர் வைக்கிறது அப்பா. ஆனால் இத்தனை பேர் 3 பேரையும் 3 பேர் சொல்லியிருப்பா. இந்த தாத்தா அந்த தாத்தா மாமான்னு 3 பேருமா சேர்ந்து இந்த குழந்தைக்கு ஒரு 3 நாமங்களை சொல்லுவா. இருந்தாலும் அந்த நாமத்தை வலது காதில் சொல்லணும். மந்திரத்தை சொல்லிட்டு சொல்ல வேண்டியது யாருன்னா பெத்தவன் தான், அப்பந்தான். அதனால தான் இங்கே சொல்றது பிதா புத்திரஸ்ய நாம குறியாது. அப்பனானவன் தன் குழந்தைக்கு காதில் போய் நாமகரணம் பண்றது மாதிரி அப்படிங்கிறார். இந்த அதிசயமான திருநாமத்தை ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற பேரை யார் இதுக்கு கிரந்த கர்த்தாவோ தகப்பனை போல இந்த கிரந்தத்துக்கு இருக்காரோ அந்த பிள்ளைலோகாச்சாரியர் இந்த பேரை சூட்டினார். இது எப்படி இருக்கிறார்னா இந்த பிள்ளைலோகாச்சாரியருக்கு அவ அப்பா வழக்கு திருவிதி பிள்ளை அவருடைய ஆச்சாரியரான நம்பிள்ளை பேரான லோகாச்சாரியர் என்ற பேரை எப்படி சூட்டினாரோ இந்த குழந்தைக்கு தக்க பேரா எதை வைக்கலாம், நம்ம ஆச்சாரியர் பேரை வைப்போம் அப்படின்னு எப்படி வச்சாரோ அதை மாதிரி இந்த கிரந்தத்துக்கு குழந்தையான இந்த கிரந்தத்துக்கு தகுந்ததான பேரை தகப்பனாகிய பிள்ளைலோகாச்சாரியரே சூட்டினார் அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்றார். என்கிறபடியே தமக்கு அதிசயமான திருநாமத்தை தமப்பனார் ஆதரித்து சாத்தினார் போலே இத்த ஈன்ற தாயான தாமும் அப்படியே இதுக்கு அதிசயமான திருநாமத்தை சாத்தியருளினார் ஆய்த்து. இப்பிரபந்த மூலமாகவே இவருடைய ஞான சந்தானம் அவிச்சின்னமாய் நடந்து செல்லுகிறது. ஞான சந்தானம் ஞான புத்திரர்கள் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை கொடுத்து இதனால ஞான சந்ததியை ஏற்படுத்தினார். ஏன்னா நேர இவர் கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் வாழ்நாள் பூரா நைஷ்டிக பிரம்மச்சாரியாவே இருந்தவர் பிள்ளைலோகாச்சாரியர். அப்ப இவருக்கு பரம்பரா வாரிசு வேணுமேன்னா அந்த பிள்ளைலோகாச்சாரியர் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய பெத்தெடுத்தார்களே இந்த குழந்தைய வாரிசு கிரமத்தில் கொடுத்துட்டாராம். யாருக்கு கொடுத்தாருன்னா கூரகுலோத்தமதாசருக்கு கொடுத்தார். கூரகுலோத்தமதாசர் திருவாய்மொழி பிள்ளைக்கு கொடுத்தார், ஜனன்யாச்சாரியருக்கு கொடுத்தார். அவா 2 பேருமா சேர்ந்து சுவாமி மணவாள மாமனிகளுக்கு கொடுத்தார். மணவாள மாமனிகள் அஷ்டதிக்கஜங்களுக்கு கொடுத்தார்.
அவரை தன்னுடைய பேரனா இருக்கக்கூடிய ஜீயர் நாயனாருக்கு கொடுத்தார். அப்புறமா அவ பரம்பரையில வந்தவா மூலமா அவள் சந்ததிகள் அவ மூலமா ஸ்ரீவச்சன பூஷணம்ன்றதான இந்த கிரந்தம் உலகமெங்கும் பரவருது. அப்படிங்கிறதுனால வம்ச விருத்தி இவருக்கு எதிராலன்னா இந்த ஸ்ரீவச்சன பூஷணம்ன்ற குழந்தையாலதான். ஞான சந்தானம் அவிச்சின்னமாய் நடந்து செல்கிறது. இன்னி வரைக்கும் அந்த பரம்பரை கட்டாயிடுத்து, சேதனம் ஆயிடுத்து அப்படின்னு இல்லாத இன்னைய வரைக்கும் இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் மூலமா பிள்ளைலோகாச்சாரிய வம்சம் ஞான பரம்பரை வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறார். வச்சன பூஷணம் என்பேர் ரத்ன பிரச்சுரமான பூஷணத்தை ரத்ன பூஷணம் என்னமா போலே ஆச்சாரிய வச்சன பிரச்சுரமாய் அனுசந்தாத்தாக்களுக்கு ஔஜல்யகரமாய் இருக்கையாலே இதுக்கு வச்சன பூஷணம் என்று திருநாமம் ஆய்த்து. ரத்தனங்களால் செய்யப்பட்ட பூஷணத்துக்கு ரத்தன பூஷணம்னு சொல்றது மாதிரி இது வச்சனங்களாகிய ரத்தனங்களால் சமைக்கப்பட்டதுனால வச்சன பூஷணம் அப்படின்னு பேராச்சு. அப்பேற்பட்ட யார் யார் இதை சேவிக்கிறாளோ, பாராயணம் பண்றாளோ, கேட்கிறாளோ காலட்சமா ஸ்ரீவச்சன பூஷணத்தை அவளுக்கு ஔஜல்யகரமாய் இருக்கையாலே அப்படியே தகதகன்னு பிரகாசிக்கக்கூடியதான ஒளிவிடக்கூடியதாக பண்றதா இருக்கிறதுனால இதுக்கு வச்சன பூஷணம்ன்ற பேர் வந்தது என்று ஜீயர் தாமே இதன் வியாக்கியான பிரவேசத்திலே அருளி செய்து அருளினாரே. சாட்சாத் மணவாள மாமனிகள் தான் இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கெல்லாம் பாஷ்யம் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அப்படி வியாக்கியானத்தை அருளி செய்யவே அவதாரிகளையே சுவாமி மணவாள மாமனிகள் இதுக்கு பேர் எதனால ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர் வந்ததுங்கிறதுக்கு அவரே கொடுத்திருக்கார் வியாக்கியானம். அதை தான் எடுத்து இப்ப பின்னாடி வரதான இந்த வியாக்கியாதா பிள்ளைலோகம் ஜீயர் அதை வச்சுட்டே அருள் செய்கிறார் அப்படிங்கிறார். வச்சன பூஷணம் என்பேர் இக்கலை கிட்டார். இந்த வச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு இப்படி திவ்யமாய் இருப்பதொரு நாமத்தை நிர்தேசித்தருளினார். அப்படி வசன பூஷணம்ன்ற பேர் ரொம்ப அற்புதமான பேர், எவ்வளவு போக்கியமான பேர். அந்த பேரை கொடுத்தது யாருடான்னா சுவாமி பிள்ளைலோகாச்சாரியரே அப்படி ஒரு வச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்துக்கு ஸ்ரீவச்சன பூஷணம்ன்ற பேரை கொடுத்தார் அப்படிங்கிறார். முகமறிந்தவன் கோத்த முத்துத்தாழ் வடத்தை இதொரு கோவை இருந்தபடியன் என்று அதன் வாசி அறிந்தவர்கள் கொண்டாடுமா போலே இதுவும் வாங்மணி சரக்ரை வேய பூஷாத்மகம் என்னும்படி வச்சன சந்தர்ப்பத்தை உடைத்தாகையாலே அப்படிங்கிறார். நன்ன ஒரு ஒரு முத்தா எடுத்து பார்த்துட்டு முத்து கோக்கிறது, முத்து மாலையா கோக்கிறவா இதனுடைய முகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதுல ஓட்டையை போட்டு அதுல தங்கத்தை உள்ள கம்பியை கொடுத்து கொடுத்து எப்படி பின்னி பின்னி அந்த முத்து மாலையை கோப்பா. கோத்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த முத்தை கொஞ்சம் இப்படி வளைச்சி வச்சுட்டாரே, இந்த முத்தை இப்படி கோணலா வச்சு கோத்துட்டாரேன்னு இல்லாத பார்த்து 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 கரெக்டா எப்படி கோத்துருக்காரு பத்தியா அப்படின்னு அதனுடையதான வித்தியாசம் தெரிஞ்சவா எப்படி இதனுடைய உத்கிருஷ்டமான உயர்ந்த தன்மையை கொண்டாடுவாளோ. இது ஒரு கோவை இருந்தபடியல். இப்படி ஒரு கோத்திருக்கிற அழகு இருக்கு பாரு, முத்தே அழகு, அது கோத்தவனுடைய கோர்வை அழகு அப்படின்னு சொல்றது மாதிரி அதன் வாசி அறிந்தவர்கள் கொண்டாடுமா போலே இதுவும் வச்சன சந்தர்ப்பத்தை உடைத்தாகையாலே. அப்பேற்பட்ட இந்த வச்சனத்துக்கு அப்புறமா இந்த வச்சனம், இதுக்கிறது இந்த வச்சனம் பார்த்து 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 சமைச்சிருக்காரு பண்ணியிருக்காரு அப்படின்னு கொண்டாடும்படிக்கு இக்கலை என்று இவருக்கு ஈடுபாடாய் இருக்கிறது. இக்கலைக்கு இட்டார்பின் அப்ப மற்ற கலையெல்லாம் செய்கலையாம் அப்படின்னார். ஏற்கனவே 17 ரகசிய கிரந்தம் முன்னாடியே பண்ணியிருக்கார். ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டா 17 இருக்கு. அத்தனையிலையும் வச்சு இந்த 18வது சொல்லக்கூடியதான ஸ்ரீவச்சன பூஷணம் இவருக்கு ரொம்ப பிடிச்சதான் மணவாள மாமன்களுக்கு. அதில் இக்கலைன்னு சொல்லிட்டார், அதெல்லாம் அக்கலைன்னு. கிட்ட இருக்கிறவன ஏஷகான்னு சொல்லுவா, தூரத்தில் இருக்கிறவன சகான்னு சொல்லுவா. அவன் இவன். இப்போ இவன்னா தனக்கு கிட்ட இருக்கிறது. அப்போ இவருக்கு ரொம்ப உகந்து எப்போதும் கையில் வச்சுருக்கிற ஓலைச்சுவடி எதிரானா ஸ்ரீவச்சன பூஷணமா. மற்றலாம்னா அதுவும் அங்கே அலமாரில் இருக்கு, அந்த இடத்துல பொட்டியில் இருக்கு அப்படிங்கச்சு அது அங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இக்கலை என்று இவருக்கு ஈடுபாடாக இருக்கிறது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் தான் சுவாமி மணவாள மாமனுக்கு அவ்வளவு ஈடுபாடாக இருக்கக்கூடிய கிரந்தம். அதனாலேயே மணவாள மாமனுக்கு ஈடுபாடாக இருக்கிறதுனாலேயே பின்னாடி வந்த அத்தனை ஆச்சாரிய புருஷாலும் ஸ்ரீவச்சன பூஷணம் காலட்சேபம் கேட்டிருக்கியா அப்படின்னு முதல்ல கேட்பா. அது மாதிரி ஸ்ரீவச்சன பூஷண காலட்சேபம் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்பா. ஏன்னா எல்லாத்த காட்டிலும் சர்வோத்கிருஷ்டமான இந்த கிரந்தமாக்கிறதுனால அதுக்கு திருநாமம் எப்படி அமைஞ்சது, யார் அந்த திருநாமத்தை சூட்டினா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சுவாமி மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தில் சொல்லி மேலும் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவத்தை மேலே அடுத்த பாசுரங்களில் சொல்ல போகிறார். மேலே அதை அனுபவிக்கலாம். சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி.
ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா சுவாமி மரபாள மாமனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.